இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழர் பாரம்பரியப்படி ஆரோவில்லில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு ஆர்வமுடன் பங்கேற்ற வெளிநாட்டினர். தமிழ் புத்தாண்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். புதுச்சேரி அருகில் உள்ள ஆரோவில் சர்வதேச நகரில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழாவில் வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் தமிழ் புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஆளுயர கண்ணாடி முன்பு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் மற்றும் வேப்பம்பு, தமிழ் புத்தகங்கள், தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜையுடன் பஞ்சாங்கம் படிக்கப்பட்டது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் கண்ணாடி முன் நின்று மங்கள பொருட்களை பார்த்து தங்களை தாங்களே கைகூப்பி வணங்கி இறைவனை வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மல்லர் கம்பம் ஏறி மாணவர்களும் கயிற்றில் தலைகீழாக நின்று மாணவியரும் அசத்தினர். தொடர்ந்து சிலம்பாட்டம், சுருள் கத்தி சுழற்றுதல், பாட்டு, இசை என இளைஞர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை நிகழ்த்தி காட்டினர். இந்த தமிழ் புத்தாண்டு கலை நிகழ்ச்சிகள் வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர். மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழ் புத்தாண்டு இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டையொட்டி காலை முதல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முழுமுதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சட்டசபைகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை கொண்டு வருவது ஜனநாயக வலிமைக்கு அதிக பங்களிப்பை வழங்கும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதன்படி வரும் 2029ஆம் ஆண்டு முதல் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் நடைமுறைக்கு வரும் என பிரதமர் மோடி கூறியிருந்தார். இதற்கு பலரும் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதில் கூறியிருப்பதாவது: நமது தேசத்தின் ஜனநாயக கட்டமைப்பில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்ட பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா நடைமுறைப்படுத்துவதற்கு எனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் ஆட்சி முடிவெடுக்கும் செயல்முறைகளில் அவர்களின் நியாயமான பங்களிப்பை உறுதி செய்வதிலும் ஒரு முக்கிய படியாக அமைகிறது. சட்டமன்ற அமைப்புகளில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்குவதன் மூலம் இந்த சட்டம் பாலின சமத்துவம் மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கை உருவாக்குகிறது, ஜனநாயகத்தை வளப்படுத்துகிறது. உங்களின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்த சீர்திருத்தம் நமது நாட்டின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் ஜனநாயக வலிமைக்கும் அதிகமாக பங்களிப்பை வழங்கும் என்று நான் நம்புகிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாஜக, திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அம்பேத்கர் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் பகுதியில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் பெரியபேட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ். கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொமுச தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், திருநள்ளாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாஜக வேட்பாளர்கள் அருள்முருகன், மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பட்டியல் அணி மாநில துணைத் தலைவி மணியம்மை உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டணி கட்சியான அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஓமுலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வில்லியனூர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் பி.ஆர். பீமாராவ் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உத்திரவாகினிபேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா வில்லியனூர் தாலுகா அலுவலகம் அருகில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா வில்லியனூர் தாலுகா அலுவலகம் அருகில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட வில்லியனூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன்,
புதுச்சேரி மாநில பட்டியல் அணி பொதுச் செயலாளர் விண்ணரசன், மாநில பொதுச் செயலாளர் பொன் ஆறுமுகம் மற்றும் வில்லியனூர் கிளை கமிட்டி தலைவர் அர்ஜுனன், ராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் கருணாமூர்த்தி, கனகராஜ், பாஸ்கர், வீரமுத்து, வேல்முருகன், முரளிதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பட்டியல் அணி மாநில செயலாளர் பொன் ஆறுமுகம் செய்திருந்தார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாளாக நாடு முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதிகளில் அமைந்துள்ள சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை மற்றும் பிச்சவீரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. 1891ஆம் ஆண்டு பிறந்த அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும், ஒரு சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டவர். இதனால் இவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவரது பிறந்த நாள் பீம் ஜெயந்தி எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி, தக்கக்குட்டை மற்றும் பிச்சவீரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மூலகுளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உடல்நலம் பெற வேண்டி பாஜக சார்பில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 5 மாநில தேர்தலில் கடுமையாக உழைத்து குறிப்பாக புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளராக இருந்து வரும் நிர்மல்குமார் சுரானா கடுமையான தேர்தல் பணி காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் நல்ல உடல்நலம் பெற்று மீண்டும் அரசியல் பணியாற்ற புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி ஏற்பாட்டில் காரைக்காலில் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உருவையாறு கிராமம் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு கிராமம் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு சித்திரை மாத உற்சவ விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. விழாவானது கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தினந்தோறும் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிக்கு பல்வேறு அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 6ஆம் நாள் உபயதாரர் சரவணன் என்கிற தில்லை சபாபதி குடும்பத்தினர் சண்முகம், ராஜா, கார்த்தி, மதி, மேஸ்திரி ராஜா, தவில்குமார், செந்தில்வேலன், அமிர்தராஜ், ஆனந்தராஜ் கூட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சுவாமி மீன் அலங்காரத்துடன் வீதி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஆச்சாரியபுரம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.
சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக மாவட்ட செயலாளர் உதயபாஸ்கர், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் எழில்வேந்தன், ஜானகி, நதியா, மலரவன் மற்றும் இன்பத்தமிழன், பக்கிரிசாமி, முருகமதி, மாசிலாமணி, மயானந்தன், பாக்கியலட்சுமி, சங்கர் உட்பட விடுதலை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழர் பாரம்பரியப்படி ஆரோவில்லில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு, ஆர்வமுடன் பங்கேற்ற வெளிநாட்டினர். தமிழ் புத்தாண்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.